நீ எவ்வளவு அழகா சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? சம்பத், உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்களுடைய தாபம் எனக்கு புரியுது. அர்த்தமில்லாம பேசாதே போனா. நடந்ததெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அந்த நாகராஜ் வேணும்னே செஞ்ச திட்டமிட்ட ஐடியத்தனத்துக்காக இப்ப தண்டனை அனுபவிக்கிறான். புத்திர பாக்கியத்தையே எழுந்துட்டான். ஆனா ஒரு தவறும் செய்யாத நீயும் நானும் எதுக்காக இந்த இனிமையான இளமை காலத்தையும் பருவத்தையும் வீணாக்கணும்? எதுக்காக இந்த கொடுமையை அனுபவிக்கணும்? இனிமேலும் நம்ம 2 பேருக்கு நடுவுல இந்த மெல்லிய திற தானா? சம்பத், இந்த மெல்லிய திரையை உங்களால தாண்டி வர முடியாதுன்னோ கீழ்த்தெறிய முடியாதுன்னோ நான் போட்டு வைக்கல. நீங்க நினைச்சா இத ஒரு நொடியில கீழ்த்தெறிஞ்சிட்டு வரலாம். உங்களை யார் தடுக்க முடியும்? இந்த மெல்லிய திரை உங்களுடைய உயர்ந்த இதயத்துக்கு சாட்சி. உங்களால இதை தாண்டி வர முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இல்ல போனா என்னால எப்போ இப்படி இருக்க முடியாது. எனக்கும் பலகீனங்கள் ஆசாபாசங்கள் உண்டு. காதலி ராஜியோட நினைவுல அந்த உணர்வு அடங்கி இருந்தது. காலப்போக்கில் அந்த நினைவும் மறைஞ்சுகிட்டே வருது. 5 வருஷ காலமா ஒரே வீட்டுக்குள்ள புருஷ பொண்டாட்டியா வாழும். என்னை அறியாமலேயே உன்னை கொஞ்சம் கொஞ்சமா நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போ முழு மனசுலயும் நீயே நெஞ்சிருக்க. எப்போ நான் மிருகமா மாறுவேன் எனக்கே பயமா இருக்கு. எதிர்காலத்துல நான் மனுஷனா இருக்கிறதோ மிருகமா மாறுதோ உன் கையில் தான் இருக்கு. சம்பத், உங்க வேதனை எனக்கு புரியுது. நீங்க தான் என் புருஷன் ஊர் உலகத்துக்கு சொல்லிட்டதுனால நீங்க வேற கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. நான் கலங்கப்பட்டங்கிற தாழ்வு மனப்பாரம் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் இந்த தெரிய விளக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த காவலே வேதனையாகவும் சோதனையாகவும் இருக்குதுன்னா நீங்களே இந்த திரையை கீழ்ச்செறிஞ்சிட்டு வாங்க. நான் மாட்டேன். நீ கலகம் இல்லாதவ. அனாவசியம் உன்னை பத்தி நீயே தப்பா நினைச்சிட்டு இருக்க. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை விலகி என்னுடைய உறவையும் அழைப்பையும் முழு மனசோட விரும்பி இந்த திரையை நீயே விளக்க வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன்.
வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு, எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தானோ இறைவனும் என்னை, மனதில் எனக்கு நிம்மதி இல்லை. அடடே நாகராஜ், வணக்கம். அட புவனா, ஏன் புவனா பாபுவை கூட்டிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வரக்கூடாது? வர்றேன். என்னப்பா நீ கூட கோயில் குழாப்புல இருக்க? நான் சாமியே கூப்பிட மாட்டேன்னு உங்ககிட்ட சொன்னா? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. வாழ்க்கையில சில பேருக்கு நல்ல உதவி விழுந்த பிறகுதான் சாமி ஞாபகமே வருது. நல்லா சொன்னீங்க. முதல்ல இவரை கோயில் கூப்பிட்டா நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்லுவாரு. இப்ப குழந்தை ஆசை வந்துருச்சு, அதான் கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆமா, நீங்க என்ன வேண்டிட்டு வந்திருக்கீங்க? ஒரே ஒரு ஆண் குழந்தை தானே இருக்கு, இன்னொரு பெண் குழந்தை வேணும்னு வேண்டிக்கிட்டு வந்திருக்கோம். வாங்க போலாம். நான் வரேன். கட்டின பொண்டாட்டி கண்டாட காமிச்சோன்னு பயந்தடிச்சு ஓடுறாரு உங்க ஃப்ரெண்டு. பொண்டாட்டிக்கு ரொம்ப பயமோ? இப்ப நாம சாமி மூடறதுக்கா வந்திருக்கோம். வா. அப்பா அப்பா, நானும் கூட இருப்பா. அம்மா கிட்ட போடா. எனக்கு லீவு, நான் உன் கூட தான். ஏன்டா குழந்தை அழ வைக்கிற? அவனு வந்துட்டு போட்டுமே, நீ வா பாபு. என்னடா ஆபீஸ் போற வீட்டுக்கு வந்திருக்க? ஆபீஸ்க்கு நான் போக போறது இல்ல. இன்னைக்கு பூரா பாபு கூட வீட்லயே இருந்து விளையாட போறேன். நீ ஆபீஸ்க்கு போ. மனோ, யார் வந்திருக்காங்கன்னு பாத்தியா? அடடே பாபு, வாடா வாடா. என் கண்ணு இல்ல, சாக்லேட் தரேன், பிஸ்கட் தரேன். வாடா கண்ணு. நீ தர வேண்டாம், அங்கிள் தராரே. அங்கிள். எஸ், உனக்கு சாக்லேட் பொம்மை எல்லாம் கொண்டு வரேன். அது வரைக்கும் நீ அம்மா கிட்ட இரு. அம்மா வீட்ல இருக்காங்களே. அந்த அம்மா இல்ல, இந்த அம்மா கிட்ட. ஐயே, அம்மா இல்ல, ஆன்ட்டி. சரி, ஆன்ட்டி கிட்ட இரு. நான் அடிக்கடி சம்பத்தை பார்க்க போவேன்ல, அதான் பையன் என்கிட்ட ஒட்டிக்கிட்டான். 2 நாள் என் கூட இருந்தான்னா அப்புறம் உங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இவனை பாக்குறதுக்காகவே ஆசை ஆசையா 2-3 தடவை பூனா வீட்டுக்கு போனேங்க. அப்ப பூனா கிட்ட குழந்தை தூக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வான்னு சொன்னேன். கெஞ்சினேன், வரவே இல்ல. அவ நம்மள மதிச்சு வராதப்போ நாம ஏன் போகணும்னு போறதே நிறுத்திட்டேன். ரொம்ப ராங்கிக்காரியா இருப்பா போல இருக்கே. பாபு, இந்தா. என்னடி குதிரை ஓட்டுற மாதிரி காய் காய்ங்கிற? யானடி ஓட்டுப்பா, அப்படிதான் ஓட்டு. பேஸ் பேஸ், அம்சமா இருக்க நாகராஜ்.
உனக்கு எப்பவுமே வியாபாரம் பணம் பிசினஸ் இதுலதான் ஈடுபாடுன்னு நினைச்சேன். பரவாயில்லையே, குழந்தை பாசம் கூட இருக்கு. ஏண்டா இவ்வளவு நாள் என் கூட பழகுறியே, என்ன பாசம் இல்லாத மறக்கட்டேன்னு நினைச்சியா? நான் நினைக்கல, நீதான் சொன்ன. அன்பு உறவு பாசம் இதெல்லாம் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டை போடும் போலி உறவுகள்னு ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு சூழ்நிலையில எப்பவோ சொன்னதெல்லாம் ஏன்டா இன்னும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இருக்கேன்? என்ன செய்யறது, எனக்கு ஞாபக சக்தி அதிகம். வடவன் வீட்டுக்கு போலாம். அவனுக்கு தான் 10 நாள் லீவாமே, அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும். அடடே, என்ன பண்றது, அவனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட எங்களால இருக்க முடியாது. வடவம் அவனு ஆசைப்படுறான், 4 நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமே. பாபுவை ஏன் விட்டுட்டு வந்தீங்கன்னு அவ கேட்டா? யாரு? அதான் ஏன் பொண்டாட்டி. சரி சரி, நான் சமாளிச்சுக்கிறேன். பாபு ஆண்டியும் அங்கிளும் சொல்றதை கேட்டுக்கிட்டு ஒழுங்கா இருக்கணும். டாடா.